மனைவிக்கு திருமணமாகி 25 ஆண்டு காலமாகிய குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய கணவரோ கைலாயம் சென்றார். சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். சிவபெருமானகப்பட்ட ஒரு தவத்தினை மெச்சு ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை ஒரு மண்டலம் 48 நாள் கௌரி விரதம் இருந்து புசித்தேன். இப்பொழுது நானோ 9 மாத நிறைமாத கர்ப்பமாக இருக்கின்றேன். ஆனால் கனகத்திற்கு வேட்டையாட சென்ற என்னுடைய கணவர் அவர் எந்த நிலைமையில் தான் இருக்கின்றார் என்றே தெரியவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கின்றாரா இல்லை எந்த நிலையில் இருக்கின்றார் என்று கூட தெரியவில்லையே. என்னுடைய கணவருக்காக இந்த பாவிரன் காத்து கொண்டிருக்கின்றேனே. அத்தா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன என்னால கட்டி புடிச்சு அடிந்தா நீ எப்படி நீ பணக்காட்சி நான் எப்படி மெல்ல கால் மேல கால் போடுவேன். டேய் வந்தவன் இப்பதான் சோறு கேட்டான். சோறு நல்ல முறையில போட்டாச்சு. ஆமா ஆனா அவங்கிட்ட தட்டி பண்ணணுமே. வந்தவன் இடத்துல இருக்கக்கூடிய காசு பணத்தினை பறிக்க வேண்டும். எப்படி கொடுப்பான்? எந்த ஒரு ஆம்பளை கிட்டையும் நேரடியாக கச்சேரி கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். 12 மணி மருத்த கலக்கு கலக்கிட்டு இருக்கிறேன். எப்பவே எத்தனை அத நீதான் போட்டு இன்னொன்னு அவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. எத்தனையோ ஊர்ல பாத்துக்கிறேன் அம்மா. இந்த மாதிரி என் தூய்மை எந்த ஊர்ல பாக்கலையாமா. 2 மணிக்கு மேல எங்கத்துதான் வச்சுக்கிறான தெரியல. போய் போய் போட்டு போட்டுன்னு வராண்டி. நீ போட்டுக்கிட்டு போற மேலாது ஏண்டா கலக்கிட்டியா? எல்லாம் சரியா கலக்கிறேன். நீ சாப்பிட்டு போற. இல்ல இல்ல வந்தவனுக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். போற அத்தான் மாமா உணவு போட்டவன் இதுவரைக்கும் கடவுள் எங்க சென்று பார். கச்சலை கச்சலை என்ன இது? என்னை உணவருத்தி விட்டு இங்க இருக்க என்ன சுரக்கு? போத நிறுத்துங்க. என்ன சாப்பிட்டா மட்டும் போதுமா? அதனால உண்ட மயக்க தொண்டருக்கு உண்டு என்று பாருங்கள். உண்மைதான். அத்தனை இப்போ நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா? ஆமாண்டி. உங்களுக்காகவே உணவு ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறு நீ கொண்டு வந்திருக்கின்றேன். என்னது முக்கணி சாறு? ஆமா முக்கணி சாறு பேஞ்சு பேஞ்சு எடுத்து வந்துக்கிறேன். முக்கணி சாறு பேஞ்சு பேஞ்சு கொண்டு கச்சலை என்ன சொல்கிறாய்? பிசைந்து பிசைந்து என்னுடைய கையினாலே கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீர்களா? மனைவி தான் இப்படி ஒரு கணவனுக்கான முக்கணி சாரை கொண்டு வந்திருக்கின்றாய். கச்சலை இந்த இடத்தில் நான் இதை இறந்து வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா குடி. அப்படியா? கல்பா அடிச்சுனா உன் பங்காளி பின்னாடி அந்த தான் இருப்பேன். இல்லை இல்லை நான் எப்படி குடிக்கிறேன் பார். குடிக்கட்டுமா? கச்சலை ஏதோ முக்கணி சாறு என்று சொன்னாய். முதல்ல அப்படிதாங்க இருக்கும். சரியா போயிடும். அப்படியா? ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. அதிகமா குடிச்ச நல்ல குடிச்சு 10 லட்சம் வீட்டுக்கு வந்து உன் கையினால் கொடுத்த இந்த பாயசத்தை இருந்தாலும் நான் கொடுத்துத்தான் தெரிவிக்கிறேன். குடிக்கட்டுமா? இல்ல மாமா குடிமா பேரு குடிமா குடிமகனே குடிமகனே நான் கொடுக்கட்டும்
குடிமகனே குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு இவரு கிள்ளி பட பிரகாஷ் ராஜ் நான் திரிசா கத்திலை இப்ப நம்ம எங்கடிக்கிறோம் பில்லூர்ல கூத்தாடிங்க கத்திலை தினந்தோறும் உண்ட வடை பக்கம் நம்ம போவது வழக்கம். ஆமாங்க. இன்னைக்கு திடீர்னு ஒண்ணு வாசற்படி இப்பேற்பட்ட கல்லு கம்பம் எப்படி கல்லு கம்பையில நான் போஸ்ட் மாறணும். என்னங்க உங்களுக்கு கை வலிக்க போது உங்களுக்கு கால் வலிக்க போதுங்க. எது வந்தாலும் நான் ஒரு வேலை தான் பாருங்க வேத்து போது. கத்திலை எனக்கு நீ தாண்டி தெய்வம். என்னங்க என்ன இந்த நேரத்துல ஒரு சந்தேகம். இந்த நேரத்துல உனக்கு சந்தேகம்? ஆமா. கத்திலை உனக்கு என்ன சந்தேகம்? நான் சொல்றேன். இந்த நாட்டுக்கு மன்னவர் யார்? இந்த நாட்டுக்கு மன்னன் நான் தாண்டி மன்னன். உங்களை நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த நாட்டுக்கு நான் யார்? என்ன நீ திருமணம் செய்து கொண்டால் நாட்டுக்கு என்னங்க நீங்கள் மட்டும் என்னை மகாராணியாக ஏற்றுக்கொண்டால் போதுமா? நாட்டு மக்கள் அனைவருமே என்னை மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக இந்த நாடு நகரம் அத்தனையுமே உப்பு சட்டி வரோடு என்னுடைய பெயருக்கு எனக்காக இல்லைங்க, நாட்டு மக்கள் அனைவருமே என்னை மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. கத்திலை உனக்கு நாடு வேண்டும். இப்ப சொல்லு, நான் எங்கிட்ட கையாத்து போனா சொட்ட கிவ் மீ தட் கத்திலை உனக்கு நாடு நான் எழுதி கொடுப்பேன். உனக்கு நாடு நான் எழுதி கொடுப்பேன். ஆமா ஆமா தோ 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 இது எழுதுகோள், இது இது பட்டயம் எழுது. எழுதுகோள் இது பட்டயம். இது எழுதுகோள் இது பட்டயம். ஆமா ஆமா இது எழுதுகோள் கத்திலை உனக்கு நாடு நான் எழுதி கொடுப்பேன். எழுதி குடியப்பா. உனக்கு நாடு நான் எழுதி கத்திலை என்னடி இது? அங்க பின்னாடி அவன் மேன்ட்லு அவன். ஆமா கத்தில உனக்கு நாடு நான். ஐயோ நாடு தான் எழுதி குடுறாங்கப்பா. எழுதி குடுறா. உனக்கு நாடு நான் எழுதி. ஆமா எழுதி குடு. ஐயோ குடுறப்பா. ஐயோ சீ கர்ம. ஐயா ஐயா கத்திலை உனக்கு நாடு நான் எழுதி. உனக்கு நாடு நான் எழுதி கத்திலை உனக்கு நாடு நான். ஐயோ எழுதிட்டாடா கத்திலை. டேய் டேய் மூஞ்சி கிட்ட காமிக்காத சொட்ட. போத தெரிஞ்சுக்க கம்மு. கத்திலை இது யாரடி இது? என் தங்கச்சி டாபு. டாபுரியா? ஏய் இது டாபுரி இல்ல, ஆஞ்சநேயர்.
ஆயிடுச்சுனே இருக்கா பாவடை கட்டி விட்டுக்கிறாங்க. கத்திலே உனக்கு நாடு நாயே நாடு தண்டை எழுதி கொடுறாங்க. உனக்கு நாடு நாயே. ஐயோ இவன் மென்டலா இல்ல நான் மென்டலான்னு தெரியும். கத்திலே நீ எப்பயோ ஆனடா மென்டல். உனக்கு எப்ப 10 மணிக்கு கடை முன்னாங்க அப்பத்திலிருந்தே நீ மென்டலா தான் இருக்கிறேன். கத்திலே உனக்கு நாடு நாயே தரேன். எழுதி கொடு. எங்கடி பொண்ணு கையாத்த என்ன போடணும்? மென்டல்னு போடு. மென்டல். ஐயோ அட பாவி நாடு கையெழுத்து நான் போடுறேன் உனக்கு. எங்கடி போறது? கத்திலே எங்க அங்க போடுமா? கத்திலே காலை பிடிக்க தாயும் அவ செடி செடிங்க உட்காரையப்பா. உனக்கு நான் கையெழுத்து போட போறேன். ராஜா நீ என்னத்தான் நடிப்பு நடிச்சாலும் நம்ம கம்பெனி ஓனர் 300 ரூபாய்க்கு மீறி ஒரு இன்னைக்கு வேற இவ்வளவு லாங் வந்துக்கிறோம். 5000 ரூபாய்க்கு டீசல் போட்டுக்கிறேன்னு கணக்கு காமிச்சிட்டான். காலையில 2000 2 இட்லி வாங்கி கொடுறானா கூட கடையாண்டு நிறுத்த மாட்டான். டீ கடை வந்தா கூட இறுக்கி கடை முடிப்பான். வேணும் டீ கடை தாண்டி அவன் கூட்டான போய் நிச்சுனா தான் கடை போயிச்சான்னு எட்டி பார்ப்பான். கொட்டத்தாலியே நம்மளுக்கு கொடுக்க மாட்டான்டா. நீ நினைச்சாலும் இதுக்கு 350 ரூபாய் தான்டா நம்ம கூலி. கத்திலே உனக்கு நாடு நான் எழுதி விடுறேன். அத கூட ஒத்து பாக்குறான்டா. கத்திலே கனகாபுரி நாடு. கனகபுரி நாடு. கனகேஸ்வர மன்னன். கனகேஸ்வர மன்னன். அசையும் சுருள அசையா போகும். அத்தனையும் என்னுடைய அந்தரங்க காதலி கத்திலைக்கு சொந்தம். இப்படிக்கு கனகேஸ்வரன் கனகேஸ்வரன் கத்திலை போதுமா? போதுமா? கத்திலாய் நீ கொடுத்த இந்த பலரசம் என்னென்னவோ பண்ணுது. அதனால நான் தஞ்சனைக்கு போய் படுத்திருக்கேன். வந்துடணும் மார்கை மாசம் நாய் எப்படி அதெல்லாம் அப்பா. இப்ப யாரு நானு? இந்த நாட்டுக்கே மகாராணி. ஆமாண்டா டே பிளே கிரவுண்ட் மண்டை. ஆமாண்டா போக்கஸ். ஆமாண்டா தார் ரோடு. நான் எதனா பேசுறேன். இந்த ஊர் ஆம்பளை பசங்க வச்சு மூஞ்சில பூரா விட்டுரு ஜாக்கிரதை. ஆமாண்டா இதோ பார்த்தையா பட்டயம் 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 இதோ பார்த்தாயா பட்டயம். 3 பேர் இருந்தோம். கைது போட்டுட்டேன்ல. ஆமா இது விஷயம் தெரியுமா உனக்கு? ஏன்டா தெரியுமாடி உனக்கு? தெரியுமான்னு கேட்குறது விஷயம் பத்தி தெரியுமா தெரியாதா? அடியே இது விஷயம் ஏன்னு கேட்டா அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். நான் எப்படியா போட்டேன்? டாபர் மாமா நான் வளர்த்துறாச்சேன். உன்னை எத்தனை பேர் விட்டு நான் 1000 இருப்பேன். எவ்வளோ இருக்குது? நான் 1000 எனக்கு எவ்வளோ இருக்கிறான்? இது சாட்சியில சேர்த்து போடி தேவையா போடி வாடி போறாங்க தேவையா போடி. ஐயோ இப்பதாமா தெரிஞ்சுக்கிறேன். சிறு துரும்பா இருந்தா கூட பல் குத்த உதவணும் தெரியாம இவங்கிட்ட வார்த்தை விட்டுட்டேன். டாபரே மாமா 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 ப்ளீஸ் கம் கிதர் சொட்டைய மாமா. கொஞ்சம் கொஞ்சம் மாமா. நான் தெரியாம தவறு எடுத்து விட்டு கையெழுத்து போடுமா. இனிமேல் உன் நம்பர் மாதிரி நீ எது கேட்டாலும் தரண்டா. ஆமா ஆமா ஏன்னா நீ மகன் ஆயிட்டு என்ன சொல்ல போயிரு.
இன்னொரு 10 பசங்களை விட்டு போலாம் விடு. ஏய் போறா என்ன கண்டாடி போறான் கைட் அவுட் செய்வ நான் போயிட்டேன். அந்த மோட்டி மலை 2 சென்ட் இந்த 2 சென்ட் குச்சினா 2 ஊதியத்தை மாட்டி வந்து இந்த முளகு 2 லட்சம் விட்டேன் மாட்டை கட்டி கால் மேல கால் போட வந்து நீங்க அடிக்காத மேல் வாட்டியத்துல உங்க ஆயாக்கறா பாரு அவளுக்கு போய் அடி முளை குச்சி தரேன் வேற என்ன வேணும் சொல்லு அது மட்டும் இல்ல காகனி குத்துலச்சியா என்ன மொட்டைக்கால போன ஊட்டு சோகறது வேற வந்துல என் தந்தையா ஆயமா ஊதியா நன்னட்டு ஆர்ப்பாத்து போச்சு. நீ மொட்டைக்கால பேத்தனா 1.5 மணி நேரத்துல 1.5 ஏக்கரா உய்வு நீ அதுவும் கலப்பில தண்ணி பாஞ்சு அப்படி பறிச்சு வளர்ந்த காலம் குப்பு குப்புன்னு வா. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறவன் சரி 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 வா 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 நீ கேட்ட மாதிரி தரேன் தயத்து போட்டு எங்க அம்மா பீரோல திரும்ப போய் கேவியா உம்மா பேர தூண்டி எத்தினு வச்சாங்க அது ஒண்ணு எங்க வைக்கிட்டா சரி ஏத்தல் தான் வை போ கீழ வைக்க மேல வைக்குவா உனக்கு எங்க ஏட்டு தாங்க வை எத்தனை பேர் விட்டானோ அட பீரோல கையிடியா அப்படி சொல்லு வைக்கவா அம்மா ராஜாத்தி என் மேல கைய வைக்கிறதுக்கு யாருக்குமே பாவம் கிடையாது. எவ்வளவு நாத்தமோ ஏய் இவரை நீங்க கரெக்டா பாத்திருப்பீங்கம்மா. என்ன பண்ண போறீங்கம்மா இப்ப கரெக்டா சொல்றேன் காமிக்கிறேன் எங்க பாத்துக்கிறீங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. அப்படி அப்படி சென்ட்ரல் நின்னு அப்படியே கல்யாண மண்டபத்துல சென்ட் அடிக்கிற மிஷின் அதே மாதிரி இருக்கிறான் பாரு ஆளு. நீ கண்ணு உரிச்சின்னு வந்தாலும் உரிச்சின்னு வந்த எங்க நாடக மன்றத்தின் உரிமையாளர் இன்னும் ஆசிரியர் நாடக மன்றத்தினை ஒரு 15 வருடமாக நல்ல முறையில ஜீவா நாடக மன்றம் தொடங்கி நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனா பெருமை சொல்லணும்ல. ஒரு சுமார் ஒரு 45 வருடமாக நாடகத்துறையிலே மிகப்பெரியவர். ஒரு 30 வருஷமா மிருதங்கம் வாச்சிருந்தாரு. அதன் பிறகு இப்ப பப்புநாசி ஒரு 10 வருஷமா ஆடின்னு இருக்காரு. ஏன் மிருதங்கத்தை அவர் விட்டுட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம். சோகமோ மிருதங்கம் வாசிக்கிட்டு உங்களுக்கே தெரியும் எல்லாரும் மிருதங்கம் எப்படி பெஞ்சு போட்டு ஏறி வாசிப்பாங்க. ஸ்டேஜ் மேல தாண்டா தூங்க உட்காந்து வாசிப்பாங்க. ஸ்டேஜ் மேல உட்காந்து வாசிப்பாங்க. எப்ப இது வந்துச்சோ அப்பத்துல இருந்து இப்படி போடுறான். மிருதங்க வரதுக்கு முன்னாடி இது வந்தது. அதனால மிருதங்கத்துல ஏற கட்டி இப்போ பப்புனேஸ் ஆடிங்கிறான். ஒரு பாடலே ஒரு கூத்து முடிச்சிருவான். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். கால வீடியா காலில் கால வைக்க மாட்டேங்குது. எங்களுடைய நாடக மன்றத்திலே நல்ல முறையில பப்புனிடம் ஏற்று நடித்துக் கொண்டிருக்கின்றார். படவெட்டம்மாள் போய் படவெட்டம்மாள் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க போனதுல இருந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே துக்கத்துல தொண்டாடிச்சுன்னு 16வது நாளில் நல்ல முறையில காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு வயசுல பெரியவங்களுக்கு போட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிட்டுங்கிறாங்க. நீ எப்ப போவ நான் உனக்கு போட்டோ வச்சு நாடகம் முன்னாடி போயிடுவாங்க. பாண்டிச்சேரியில நாடகம் முடிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரினாலே தெரியும் உங்களுக்கு பீச் ஓட்டுக்கணும். சரி பீச் ஓட்டுக்க போயிட்டுமே சரி போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். அந்த ஊர்ல 1 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க வேன்லாம். எப்பா ஊர் உள்ள எல்லாம் வேன்லாம் லோடு கிடையாது. ஏன்னா அப்படின்னு கேட்டா ஊர் உள்ள எல்லாம் ரோட்லாம் கிடையாது, மணல் தான் ஃபுல்லா. அதனால வண்டியோட வீல் மாட்டிக்கோ, நீங்க 1 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திடுங்க பண்ணிட்டோம். ஆனா பேக்லாம் எடுத்துன்னு போனா ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி நான் எடுத்துன்னு பார்த்து இல்லப்பா நாங்க ஒரு பைக் எடுத்தோம், ஒரு 10 பைக்கை நீங்க அதுல வச்சிருங்கப்பா அப்படின்னா நாங்களும் பைக்ல வச்சுட்டோம். நாங்க நடந்து வரணும், கொஞ்சம் பீச்சாண்ட போய் சும்மா கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். இவர் என்ன பண்ணாரு அங்கிருந்து நீ பைக்ல கூட போயிடுப்பா, முடியாதுப்பா உன்னால. எங்க பேக் கூட நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் ஊருக்காரங்க, எப்பா எப்பா நீங்க எங்க பேக் கொடுத்தீங்கன்னு போகாதீங்க, எங்க கப்பல் ஒண்ணு டெலிவரி ஆகுது, வயசுல பெரியவர் அவரால் நடக்க முடியாது மணல்ல, அவர் வேணா கூட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு. இவரு என்ன நினைச்சுக்கிறாரு, இவரு நம்மளை விட்டு இவளுக்கு மட்டும் எங்கன்னா பீச்சுக்கு போறாங்கன்னு நினைச்சு நீங்க மட்டும் சரி வாயாப்பா போலாம் பீச்சுக்கு போலான்னு
எங்களுக்கு முன்னாடி திப்புன்னு போனா பீச் ஆளையாண்டு போய் நின்று இப்படியே மாசு பாத்துங்கிறான். என்ன வாத்தியார என்ன ஆச்சு? நாங்க வந்தவங்களா குளிச்சுங்கிறோம், நீ ஏன்பா நின்னுங்கிற? இல்ல பி அவங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டது பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. தப்பு இல்லையப்பா, இரியாப்பா எங்கன்னா பாத்ரூமுக்கு தான் போய் பார்த்து வரேன். பீச்ல சுத்தி முத்தி தர்ற பாத்ரூம் சுத்தி முத்தி தர்ற பாத்ரூம் இல்லை, போட்டு தான் அங்கங்க நின்று. எப்பா ஆபத்துக்கு பாவல்ல, 2 போட்டு சந்தில போய் பேண்ட் மணாலி போட்டு மூட்டு வந்துப்பா. நான் தப்பிலக்கா சொன்னா பெருமஞ்ச போனா பேண்ட் மணாலி போட்டு மூட்டு வந்துட்டான். மூட்டு வந்தா மறுபடியும் இப்படி ஏனுங்க. என்னப்பா கால் கழுவுத்துக்கு தண்ணி இல்ல, அப்படி அலை வருது பொறுப்பா, போய் உக்காந்து கழுவுப்பா. அலை வந்துச்சு, அலையை விட்டா மண்ணல் அடிச்சுக்கலாமா உள்ள? ஒரு வாட்டி தான் பண்ணானே, 2வது வாட்டி ஒழுங்கா பண்ணிருக்கணுமா இல்லையா? 2வது வாட்டி அலை வந்து அலையை விட்டா மண்ணல் அடிச்சுக்கலாம் உள்ள. கொட்டை போட்டு வச்சுக்கிறாங்களே, கொட்டா உள்ள வராமா? என்னன்னு கேட்கலாம். மண்ணருக்கு சப்பி கொட்டை போடா உள்ள. அதே மாதிரி நடக்கலாம் பாருங்க. காத்திருந்து காலங்கள் போகுதடி, புத்திருந்து பூத்திருந்து பூமி நோக்குதம்மா. நாட்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது, அப்பொழுதும் என்னுடைய கணவரை காணவில்லையே. இந்த பாவி நிறைமாத கர்ப்பிணியாக கணவரை நினைத்து வாடிக்கொண்டிருக்கின்றேனே. என்னுடைய கணவர் எங்குதான் இருக்கின்றாரோ தெரியவில்லையே சுவாமி. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தூங்கையிலே ஒத்தையா போவிதம்மா ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா.
உன்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையிலே ஊரி சதசுவையிலே ஒத்தையா போகிறதா என்னோட ஊசி வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட சொல்லுப்பா அமிதாப் பச்சனே சொல்லு. டேய், இந்நாட்டு மன்னவன வரட்டும், எப்படியாவது சொக்குப்பொடி போட்டு அவனுடைய நான் அரண்மனைக்கு செல்லணும். பாத்து என்ன இது கத்திரைக்கு சொன்னாங்க. எங்கு பார்த்தாலும் கச்சிலை காணவில்லை. கச்சிலைக்கு சென்று பார். கச்சிலை கச்சிலை பிரியலடா நீ போன ஒரு கச்சிலை எனக்கு 30 அடி போட்டு எனக்கு மூங்கில் வச்சு வீடு கட்டியான் ராஜா பட்டு குஞ்சோ அந்த மூங்கில் பிரியலடா நீ போன ஒரு நாளா மூணா பிரிச்சுட்டா கச்சிலை ஐயோ என்ன கச்சிலையா இது? கச்சிலை உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கின்றா? என்ன உனக்கு? போது என்கிட்ட நீங்க பேசாதீங்க. உங்க மேல நான் கோவத்துல இருக்கேன். என்ன இது உனக்கு கோவமா? ஆமா கச்சிலை உனக்கு கோபம் வருவதற்கு நான் என்ன செய்து விட்டேன்? எனக்கு என் மீது கோபம். இங்க வந்து எத்தனை நாட்கள் தங்குகிறேன் என்று ஒரு சில அதனால் கோபமாக்கி விட்டாயா? ஆமா கச்சிலை அன்று உன் அழகை கண்டு உன் அழகிலே வணங்கி ஒரு நாள் இரவு சொல்லிவிட்டேன். அதற்காக கொடுத்துக் கொண்டாய். ஒரே ஒரு நாள் இரவு தங்குகிறேன் என்று சொன்னவர் தற்போது 9 மாத காலமாக இங்கே தங்கிவிட்டீர்கள். என்ன நான் இங்கு வந்து 9 மாதம் ஆகிவிட்டதா? ஒரு நாட்டுக்கு மன்னவர் வந்த வேலை முடிந்தவுடனே நாட்டுக்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும். உண்மைதான். நீங்கள் இங்கே தங்கிவிட்ட காரணத்தினால் இந்நாட்டுக்கே நீங்கள் மன்னவரா என்ற சந்தேகம் என்னுடைய மனதிலே ஆழமாக ஏற்பட்டு விட்டது. கச்சிலை என்ன வார்த்தை உரைத்து விட்டாய் பார்த்தாயா? ஒரு நாட்டு மன்னவரை பார்த்து நீங்கள் மன்னன் தானா? உங்களுக்கு நாடுக்க கேட்கிறாயே, இப்படிப்பட்ட சந்தேகம் என் மீது உனக்கு எப்படி வந்தது? இதற்காக வந்தது? அப்படி என்றால் உங்களுடைய நாட்டுக்கு என்னை அடுத்து செல்லுங்கள், பின்பு நம்புகின்றேன். என்னது? என் நாட்டுக்கு உன்னை நான் அழைத்து செல்ல வேண்டும். ஆமாங்க, அப்படி அழைத்து சென்றா நம்புவாய். நிச்சயமாக. அவ்வளவுதானே? ஆ. கச்சிலை இப்போதே புறப்படு. என்னுடைய நாடு கடவுளை காத்து செல்கிற ஓடிவா. அப்படியா? ஓடிவா ஓடிவா ஓடிவா.